அனைவருக்கும் வணக்கம். எல் நினோ வெப்பமண்டல தாக்குதல்கள். இந்த தாக்குதலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பல பகுதிகள் போட்டுட்டே வரோம். உணவு, உடை, குளிக்கும் முறை, இத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உடற்பயிற்சி. இல்லை சார், நான் எப்போ தான் உடற்பயிற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம், என்ன புதுசாக சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் சுகருக்காக உடற்பயிற்சி பண்ணீங்க, பிபிக்காக பண்ணீங்க, தொப்பை குறையிறதுக்காக பண்ணீங்க, உடல் இயக்கத்துக்காக பண்ணீங்க, எதுக்கோ பண்ணீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய உடற்பயிற்சி எல் நினோ வெப்பமண்டல தாக்குதல் சமாளிக்கிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, அடிப்படை முதல்ல மினிமம் 20 நிமிஷம் வாக் பண்ணிடுங்க. அது மாறாத ஒரு கருத்து. எப்பயுமே எல்லா நோய்க்கும் எல்லா ஆரோக்கிய முறைக்கும் அடிப்படை 40 நிமிடம் அதிகபட்சம், குறைந்தபட்சம் 20 நிமிடம் கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். வாக்கிங்கில் 2 வகை. உங்கள் உடல் தகுதியை பொறுத்து ஸ்லோ வாக்கிங், நார்மல் வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங், ஸ்லோ வாக்கிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கிங் மெத்தட், அதை நீங்கள் எப்பயும் போல கடைப்பிடிச்சிட்டே வாங்க. இந்த எல் நினோ அதுக்கு என்ன சார் உடற்பயிற்சி அப்படின்னா, யோகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, யோகாவில் ரொம்ப முக்கியமானது விபரீத கரணி, சர்வாங்காசனம். இந்த 2 ஆசனம் பண்ணீங்கன்னா உடல்ல வெப்ப ஆற்றல் அதிகமாகும். உடல்ல வெப்ப ஆற்றல் அதிகமாகும். அப்போ வெளியில் உள்ள வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி உடலுக்கு கிடைக்கும். அப்போ உடலோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சர்வாங்காசனம், விபரீத கரணி 2 யோகாசன பயிற்சியிலும் எல் நினோவுக்காக நீங்க உங்களை கடைபிடிக்கலாம். ஓகேங்களா? இது யோகாசனத்துல. உடற்பயிற்சி உடல்ல என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ, தப்போ ரைட்டோ, இயக்கம், கையை நிட்டுறது, கால் ஆட்டுறது, உட்காந்து எந்திரிக்கிறது, உங்களுக்கு என்ன தெரியுமோ, பெரிய மாஸ்டர் அளவுக்கு அவசியம் இல்லை. உடல் இயங்கணும், 20 நிமிஷம் இயங்கணும். குதிங்க, ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணுங்க, ஸ்கிப்பிங் போடுங்க, கைகளை சுத்துங்க, கால்களை ஆட்டுங்க, உட்காந்து எந்திரிங்க, உடலை அசைங்க, எல்லா இடத்துலையும் அசைங்க, என்னென்ன முடியுமோ. தலை சுற்று பண்ணுங்க, கால் சுற்று பண்ணுங்க, இடுப்பு சுற்று பண்ணுங்க, ஆன்டி கிளாக் வைஸ் 20 நிமிஷம் உடலை நல்லா அசைங்க. கர்லாக்கட்டை பயிற்சியில மெய்ப்பாடம்னு ஒன்று இருக்கு. அது எல்லாமே உடல் மேல் பகுதியில் உள்ள உறுப்புகளை பலப்படுத்தும். எப்படி நடந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறோமோ, கைகளை ஆட்டி 360 டிகிரியும் சுழற்சி பண்ணி அதே பயனை அடைவோம். அதனால கர்லாக்கட்டை வேணாம். கர்லாக்கட்டை பயிற்சியில மெய்ப்பாட பயிற்சி நீங்க தொடர்ந்து செய்தால் உங்களுடைய வெப்ப ஆற்றல் அதிகமாகும். வெளியே வரக்கூடிய வெப்ப ஆற்றலை தாங்கக்கூடிய திறன் உங்க உடலுக்கு ஏற்படும். சரியா? அதனால உடற்பயிற்சியில யோகா, நடைப்பயிற்சி, உடல் அசைவு பயிற்சிகள், இதை பண்ணுங்க. ஆனா எந்த உடற்பயிற்சி பண்ணாலும் எம்டி ஸ்டமக்ல பண்ணுங்க. போயிட்டு வந்த உடனே குளிங்க. முடிஞ்சா 2 வேளை உடற்பயிற்சி பண்ணுங்க. 2 மார்னிங் அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/4 மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னால குறு நடைன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டீங்க, ஆனாலும் ஒரு 20 நிமிஷம் கேப் விட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரு குறு நடை, மெல்ல ரிலாக்ஸா, கதை பேசிக்கலாம் போகக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் உங்க வீட்லயோ, மாடியிலையோ, ரோட்லயோ, அதிகமானலாம் வேணாம், 1/4 மணி நேரம் நடந்து வீட்டுக்கு வந்து காலை கழுவிட்டு தண்ணி குடிச்சு படுத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ உடற்பயிற்சி மிக மிக அவசியம். வெப்பமண்டல தாக்குதல்களை சீர் செய்வதற்கு, அதை குறைப்பதற்கு, அதனுடைய தாக்கத்தை நாம் தாங்குவதற்கு உடற்பயிற்சி மிக அவசியம். அது மாதிரி வெளியே போறப்ப பக்கத்துல தான் போறேன், 2 கிலோமீட்டர் போறேன், குடிக்க தண்ணி எடுத்துட்டு போங்க, வெளியே போகவே போகாது. இந்த வெப்ப மண்டல காலத்துல எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த வெயில் தாக்கம் உங்க உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கிடினஸ் வந்துடும், மயக்கம் வரும், மயக்கப்பட்டு விழுவீங்க. ஒருத்தன் சோடா ஒன்று ஊற்றுவான் வாயில, சோடா ஊற்றுனா என்ன ஆகும்? விபரீதம் தான் நடக்கும். அதுக்கே தண்ணி தேடுவீங்க. அதனால எப்பயுமே தண்ணி கொண்டு போங்க. தாகம் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே தண்ணி குடிச்சிருங்க. கடற்கடன்னு ஒரு சொம்பு தண்ணியை உள்ள விடாதீங்க. ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி தண்ணி குடிங்க. பைக்ல போகும்பொழுதும், கார்ல போகும்பொழுதும், நடந்து போகணும், ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது கையில வச்சுங்க. நீங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துருங்க. ஆனா தண்ணி எடுத்துட்டு போகாம இருக்காதீங்க. உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காதீர்கள். இதெல்லாம் இந்த வெப்பகால பிரச்சனைகளுக்கு தீர்வாக இதெல்லாம் சொல்கிறோம். இதை கடைபிடிங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த தாக்குதலிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நன்றி.